இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முதலமைச்சருக்கு வெள்ளி நாற்காலி தேவைப்படுகிறதா? வெள்ளி நாற்காலியில் முதலமைச்சர் அவர்களே எந்த நிமிடத்தில் காலுக்கு மேல் கால் போட்டு உட்கார்ந்தீர்களோ அப்பொழுதே தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள், இனிமேல் உனக்கு முதலமைச்சர் நாற்காலி இல்லை என்பதை மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அவர் அவருடைய புதல்வர், அதற்கு பிறகு அவருடைய புதல்வர், இதற்கு பேர் தான் வாரிசு அரசியல். வேற ஆளே இல்லை. அதிமுகவில் ஆண்டாண்டு காலம் அந்த கட்சிக்கு ஆவி துறந்தானே, அவன் உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா? நாஞ்சில் சம்பத் பெருங்குடியில் கேட்கிறேன், 1975 எமர்ஜென்சி மிசா பிரகடனம் செய்யப்பட்ட பொழுது அண்ணன் ஸ்டாலின் மிசா சட்டத்தில் கைதாகி சிறைக்கு சென்ற பொழுது அன்றைக்கு வித்யாசாகர் என்கிற காக்கி சட்டை அணிந்த காண்டாமிருகம் அண்ணன் ஸ்டாலினை தாக்குவதற்கு முயற்சித்த பொழுது அவர் மீது விழுந்த தாக்குதலை தன்னுடைய தலையிலும் மார்பலும் தாங்கிக் கொண்டு சிறைச்சாலைக்குள் சென்று மடிந்தான் செய்ய தமிழன் சித்திபாபு. அவன் இன்றைக்கு திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் பெருங்குடியில் இருந்தால் நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், செய்யத்தமிழன் சித்திபாபுனுடைய குடும்பம் எந்த நிலையில் இருக்கிறது? அறிவாலயத்தில் இருக்கிற ஆசாமிகளுக்கு இது தெரியுமா? 1975 எமர்ஜென்சி காலத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட சாத்தூர் நகர கழகத்தின் செயலாளர் பாலகிருஷ்ணன் சிறைக்குள்ளேயே மரித்து போனான். அந்த சாத்தூர் பாலகிருஷ்ணனுடைய சந்ததிக்கு திமுகவில் இடம் உண்டா? தலைநகர் சென்னையில் திமுகவின் படையை நடத்தி வந்த மைனர் மோசஸ், அவருடைய குடும்பம் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரியுமா? நான் வாடகைக்கு குடியிருக்கிற அரசு குடியிருப்பில் என் பெருமைக்குரியவர்களே, என்னை கைபிடித்துக் கொண்டு நான் காலை நடைபயிற்சிக்கு போகும் பொழுது என்னிடத்தில் நலம் விசாரித்தார். நீங்கள் யார் என்று கேட்டேன். நான் மிசா கணேசனுடைய மகன் என்றார். தலை நிறைய முடி வைத்துக் கொண்டு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருந்து ஓராண்டு காலம் மிசாயில் செல்லக்கூடிய அக்னி ஆற்றில் குளித்தவர் மிசா கணேசன். இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ், இந்திய அமைதிப்படை என்கிற பெயரால் ஈழத்து சொந்தங்களை கருவறுப்பதற்கு இந்திய அமைதிப்படை இலங்கைக்கு சென்ற பொழுது இது அநியாயம் என்று சொல்லி அண்ணா சாலை அஞ்சலகத்திற்கு முன்னாலே நானும் மிசா கணேசனும் எம்பியும் சோமும் அன்றைக்கு மறியல் செய்து நாங்கள் கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டோம். அந்த மிசா கணேசனுடைய குடும்பம் எந்த நிலையில் இருக்கிறது என்பது அண்ணன் ஸ்டாலினுக்கு தெரியுமா? உழைத்தவர்கள் கூடுக்கு இல்லாமல் வாடுகிறார். புதல்வர் ஸ்டாலினுடைய புதல்வர் தம்பி உதயநிதி தான் துணை முதலமைச்சர். ஒரு முதலமைச்சருடைய பந்தாவோடும் பகட்டோடும் வருகிறார். வேறு ஆள் இல்லையா? ஒரு குடும்பம் தான் ஆண்டாண்டு காலத்திற்கு திமுகவை கையில் வைத்திருக்க வேண்டுமா? அண்ணாவினுடைய புதல்வர் டாக்டர் CN பரிமளம் தமிழ்நாட்டினுடைய புகழ்பெற்ற டாக்டர். அவர் அண்ணா முதலமைச்சராக இருந்த பொழுது கோட்டைக்கு ஒரு நாள் கூட அண்ணாவுடைய வளர்ப்பு முதல்வர் CN பரிமளம் அவர்கள் கோட்டைக்கு சென்று பார்த்ததில்லை. அண்ணாவை புற்றுநோய் வந்து பற்றி கொண்டது. அண்ணாவை மரணம் நெருங்குகிறது. சாவின் மடியில் அண்ணா விழப்போகிறார். படுக்கையில் சாய்ந்து கவலையோடு படுத்து கிடக்கிற அண்ணாவின் பக்கத்தில் அவருடைய புதல்வர் பரிமளம் வந்தார். அப்பொழுதுதான் அண்ணா கேட்டார், நான் முதலமைச்சர் ஆக வேண்டும் நீ ஆசைப்பட்டாயே, நான் முதலமைச்சர் சிம்மாசனத்தில் எப்படி அமர்ந்திருக்கிறேன் என்று ஒரு நாளாவது நீ கோட்டைக்கு வந்து பார்த்தாயா என்று கேட்டார். ஒரு நாள் கூட அவர் கோட்டைக்கு போனதில்லை. என் பெருமைக்குரியவர்களே, அந்த பரிமளம் நுங்கம்பாக்கம் அண்ணா வசித்த வீட்டில் தான் வசித்தார். அரசு வீடு அல்ல.
அண்ணாவின் வீடு. அவருக்கு நெஞ்சக நோய் வந்தது. அரசியல் பார்வையாளர்களுக்காக சொல்கிறேன், நெஞ்சக நோய் வந்து தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் ஒரு புகழ்பெற்ற கார்ப்பரேட் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து பைபாஸ் சர்ஜரி செய்து கொண்டவர் வீட்டுக்கு வந்தார். தொடர் சிகிச்சை மேற்கொள்வதற்கு அவருடைய கையில் காசு இல்லை. யாருடைய புதல்வருக்கு? அண்ணாவின் புதல்வருக்கு கையில் காசு இல்லை. உடைத்து நுறங்கினார். யாரிடத்தில் போய் உதவி கேட்பது என்பதிலே அவருக்கு தயக்கம். அண்ணாவின் பிள்ளை அல்லவா, யாரிடத்திலும் கேட்க முடியாது என்று நினைத்தார். நெஞ்சிலே நிலநடுக்கம் ஏற்பட்டது. அண்ணாவின் வீட்டில் நுங்கம்பாக்கத்து வீட்டு கொல்லையில் இருக்கிற கிணத்தில் அறிஞர் அண்ணாவின் புதல்வர் கிணத்தில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். நீ அன்றைக்கு முதலமைச்சர். வெட்கப்பட்டீர்களா? வேதனைப்பட்டீர்களா? எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று துடிக்கிறீர்கள். போக பலூனுக்குள் புகுந்து கொண்ட காற்றாக எல்லாவற்றையும் கபடீகரம் செய்வதற்கு ஆசைப்படுகிறீர்கள். நீ செய்வது அநியாயம், நீ செய்வது அக்கிரமம் என்று தட்டி கேட்கக்கூடிய தகுதி தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. தட்டி கேட்க ஆளில்லை என்று கருதாதே. இதோ தட்டி கேட்கிற வல்லமையோடு ஒரு தலைவன் தளபதி விஜய் என்கிற பெயரில் அவதாரம் எடுத்திருக்கிறார். அவருக்கு கூடுகிற கூட்டம் தமிழ்நாட்டில் எந்த தலைவருக்கு வருவதில்லை. அவர் 10 மணிக்கு பாண்டிச்சேரியில் பேசுகிறார் என்றால் அலைமேலும் கடலோரம் பாண்டிச்சேரி துறைமுகத்தில் 6 மணிக்கே மக்கள் வந்து நிற்கிறார்கள். அவர் பேச வருகிறார். எங்கே? ஈரோட்டுக்கு அருகே விஜயமங்கலத்தில் கழகத்தினுடைய நிர்வாக குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் 1000 பிறை கண்டவர், மக்கள் கழகம் எம்ஜிஆர் மடியில் வளர்ந்தவர், அம்மா ஜெயலலிதாவினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு கண்துஞ்சாமல் கடமையாற்றியவர். இதுவே தமிழ்நாட்டை காப்பாற்ற விடுவனால் விஜயை தவிர இன்னொருவர் இல்லை என்று தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்தவர் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தார். லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் கொங்கு சீமையில் இப்படி ஒரு கூட்டத்தை கொங்கு சீமை பார்த்தது. ஒன்றை சொல்லவா, தளபதி பேசிய அந்த விஜய மங்கலத்திற்கு இப்பொழுது விஜய் மங்கலம் என்று பெயர். நாடு முழுக்க இந்த அதிசயம் நடக்கும். மக்கள் அவ்வளவு கோபத்தில் இருக்கிறார்கள், மக்கள் அவ்வளவு ஆத்திரத்தில் இருக்கிறார்கள். இப்படி ஒரு ஆட்சி நீங்கள் நடத்துவதற்கு எதற்கு? இந்த ஆட்சி மேலே எந்த தரப்பு மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் சொல்லுங்கள். 10 லட்சம் 18 வயது நிரம்பிய கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தார். பெற்றுக்கொண்ட மாணவர்களை நான் வாழ்த்துகிறேன். உலகம் உங்கள் கையில் என்று சொல்லி அந்த லேப்டாப்பை முதலமைச்சர் வழங்கினார். உலகம் உங்கள் கையில் என்று இந்த லேப்டாப்பை வாங்கிக் கொண்ட பிள்ளைகள் சொல்கிறார்கள், நாங்கள் தளபதியின் கையில் என்று. அப்பொழுது தேர்தல் வருகிறது. அதனாலதானே லேப்டாப் கொடுத்தேன். இல்லைன்னா கொடுப்பியா? 4 வருஷம் ஏன் கொடுக்கல? நான் பெருங்குடியில் பிரேமாவின் தலைமையில் ஈசிஆர் சரவணன் முன்னிலையில் நடைபெறுகிற இந்த கூட்டத்தில் கேட்கிறேன், 10 லட்சம் பேருக்கு தேர்தல் வருகிறது என்று லேப்டாப் கொடுத்த நீ 4 ஆண்டு காலம் கொடுக்கவில்லை. அந்த 40 லட்சம் பேருக்கு எப்போது கொடுப்பாய்? எப்போது கொடுப்பாய்? தேர்தல் வருகிறது, எப்படியாவது அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்று துடிக்கிறார்கள். நீங்கள் கடல் கடந்த நாடுகளில் முதலீடு செய்திருக்கிற பணம் எவ்வளவு எங்களுக்கு தெரியும். தேர்தல் யுத்த காலத்தில் எல்லாவற்றையும் எங்கள் தளபதி பேசுவார். உங்கள் முகமூடியை கிழித்து தொங்க விடுவார். நீங்கள் செய்த அநியாயங்களை முழுவதும் அவர் துணிச்சலுடன் அம்பலப்படுத்துவார். சுங்கார் சத்திரத்தில் தனியார் கல்லூரி நிகழ்விலேயே மக்கள் சந்திப்பில்
தளபதி சொன்னார், நாங்க ஆரம்பிக்கவே இல்லையே, ஏன்டா அலறீங்கன்னு கேட்டார். அவர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அலறுகிறார். ஏதாவது தடை போட முடியுமா? ஈரோடு பொதுக்கூட்டத்துக்கு மட்டும் 82 இடத்துல 82 நிபந்தனைகள். நான் இங்கே பேச வர்றேன். எனக்கு உதவியாக இருந்து என்னுடைய சுமை பகிர்ந்து கொள்ளுகிற அஜய் வேலு, ஏன் சம்பத்துக்கு பேரை ஒன்றும் காணலையேன்னு கேட்டார். நண்பர் நாராயணன் சொன்னார், கூட்டத்துக்கு அனுமதி தந்தது இன்னைக்கு தான், அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு. எத்தனை நாளைக்கு இந்த ஒடுக்குமுறை, எத்தனை நாளைக்கு இந்த அடக்குமுறை? நான் கேட்கிறேன், இப்படி ஒரு ஆட்சி எதற்கு நடத்துகிறீர்கள்? இப்படி ஒரு ஆட்சி தேவைதானா? இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அப்புறப்படுத்தக்கூடிய தகுதியை அதிமுக இழந்து விட்டது. இப்பொழுது மக்கள் திலகம் எம்ஜிஆரின் பெயரை உச்சரிப்பவர்கள் எல்லாம் அடுத்த எம்ஜிஆர் எங்கள் விஜய் என்று சொல்லி எங்கள் நந்தவனத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நீ சினிமாக்காரன், நீ கூத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாமன்னன் படத்தில் நடிச்சானே உதயநிதி, அது கூத்தாட்டமா தெரியலையா? ஒரு கல் கண்ணாடின்னு நடிச்சிங்களே, அப்போது கூத்தாட்டுன்னு தெரியலையா? 7வது அறிவுன்னு நடிச்சிங்களே, அப்போது இது கூத்தாடின்னு தெரியலையா? இப்படியெல்லாம் படத்தில் நடிச்சா மாமன்னன் ஆகலான்னு முடிவு பண்ணீங்க. ஆனா மாமன்னன் விஜய்ன்னு மக்கள் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டார்கள். இப்பொழுது ஆத்திரம் வருகிறது. நேற்றைக்கு வந்தவர் யார் சொன்னா? அவர் 10 வயதில் திரைக்கு வந்த நட்சத்திரம். 10 வயதில் திரைக்கு வந்தவர். அவர் 50 வயதை எட்டி இருக்கிறார். தமிழ்நாட்டில் 69 வெற்றி படங்களை தந்தவர். அவர் இந்த நாட்டில் விஜய் மக்கள் இயக்கம் என்று சொல்லி வைத்து கண்விழிக்காத கிராமங்களில் பால், முட்டை, ரொட்டி திட்டத்தை கிராம மக்களுக்கு வழங்கியவர். கண்விழிக்காத கிராமங்களில் இரவு பள்ளிகளை நடத்தியவர். கண்விழிக்காத கிராமங்களில் நூலகங்களை தொடங்கி படிக்க சொன்னவர். திருநெல்வேலி மாநகரில் ஒரு மாணவி தமிழ்நாட்டினுடைய முதல் மாணவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாள் 12ஆம் வகுப்பில். அந்த மாணவி முதலமைச்சரை மரியாதை நிமித்தம் சந்தித்தார். முதலமைச்சர் வாழ்த்து சொன்னார். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் முதல் மதிப்பெண் பெற்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த இந்த மாணவிக்கு வாழ்த்து சொன்னீர்களை தவிர ஏதாவது கொடுத்தீர்களா? ஆனால் அதே மாணவியை வரச் சொல்லி வைரத்தால நெக்லஸ் கொடுத்த தலைவன் எங்கள் தலைவர் விஜய். மாவட்டந்தோறும் முதல் பரிசு பெற்ற மாணவ மாணவிகளை நீங்கள் கண்டுகொண்டீர்களா? எங்கள் தலைவர் ஆட்சியில் இருக்கிறாரா? அதிகாரத்தில் இருக்கிறாரா? அதிகாரத்தினுடைய நிழல் அவர் மீது படிந்திருக்கிறதா? என்ன செய்தார்? எல்லா மாணவ மாணவிகளை வர சொன்னார். சென்னைக்கு பெற்றோர்களோடு வர சொன்னார். அந்த மாணவிகளோடு பந்தியில் உட்கார்ந்து சாப்பிட்டார். சாப்பிட்டது மட்டுமல்ல, எல்லா மாணவர்கள் பெற்றோரோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். காலையில் இருந்து இரவு வரைக்கும் நின்றார். புகைப்படம் சலிக்காமல் எடுத்துக் கொண்டார். அந்த மாணவர்களுக்கு தங்கத்தாலான கணையாளியும் மாணவிகளுக்கு தங்கத்தாலான தோடும் எல்லோருக்கும் கொடுத்தார். நீங்கள் கொடுத்தீர்களா? ஆபத்துக்கு உதவுகிறவன் எங்கள் தளபதி விஜய். அநாதைகளுக்கு இரட்சகன் எங்கள் தளபதி விஜய். கரூர் துயரம் நடந்துவிட்டது. அது ஒரு துன்பியல் நிகழ்வு. அது எதிர்பாராத விபத்து. கைவிட்டோமா? 41 குடும்பங்களை எங்கள் தளபதி இன்றைக்கு விஜய் தத்தெடுத்துக் கொண்டார். அவர்களுடைய வீட்டுக்கு போக வேண்டும் என்று அவர் விரும்பினார். வீட்டுக்கு போக வேண்டும் என்று விரும்பிய பொழுது அவர்களை சந்திப்பதற்கு மிகுந்த கவலையோடு சொல்லுகிறேன், ஒரு கல்யாண மண்டபத்தில் எல்லோரையும் சந்திக்கலாம் என்று திட்டமிட்டால் கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு தரவில்லை.
பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கு ஒரு கல்யாண மண்டபம் தரக்கூடாதா? தரவில்லை. அதற்கு பிறகுதான் எல்லோரையும் சென்னைக்கு வரவழைத்தோம். அவர்களை வரவழைப்பதற்கு முன்னாலேயே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தார். இனி ஒன்று சொல்லவா? எங்கள் கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினர் கரூருக்கே சென்றார். 41 குடும்பத்திற்கு வீட்டுக்கு போனார். 5000 ரூபாய் அந்த குடும்பத்திற்கு கொடுத்துவிட்டு, இந்த தொகை மாதந்தோறும் 5000 ரூபாய் என் சார்பில் வரும். நான் செத்து போனதற்கும் பிறகும் வரும். நான் நாளைக்கு செத்தாலும் மரணத்தை முத்தமிட்டாலும் இந்த தொகை உங்களுக்கு தொடர்ந்து வரும். அதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு தான் என்னுடைய உடல் கூட்டிலிருந்து உயிர் பிரியும் என்று சொன்னது மட்டுமல்ல, அந்த 41 குடும்பத்திற்கும் ஆயுள் காப்பீடு இன்சூரன்ஸ் செய்தார் எங்கள் நிர்வாக குழு உறுப்பினர் நாஞ்சில் சம்பத். பெருங்குடியில் கேட்கிறேன், இப்படி ஒரு பர்சனாலிட்டி, இப்படி ஒரு கொடுக்கிற மனம் உள்ள ஒருவன் வேற எந்த கட்சியிலாவது தமிழ்நாட்டில் இருக்கிறானா? இல்லையே. எங்கள் கட்சி அப்படிப்பட்ட கட்சி. தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். எல்லா கட்சிக்கும் முதலில் எடுத்து விட்டது. ஒன்றை சொல்லுகிறேன், எங்கள் தலைவன் இந்த தேர்தலில் விஸ்வரூபம் எடுக்கும் பொழுது பல கட்சிகள் கல்லறைக்கு போய்விடும். பல கட்சிகள் காணாமல் போய்விடும். சாதியின் பெயரை சொல்லி, மதத்தின் பெயரை சொல்லி ஒரு சச்சரவு அரசியலை தொடங்குகிறவர்களுக்கு தமிழ்நாட்டில் இனிமேல் இடமில்லை. எந்த சாதி சாயலும் இல்லாமல், எந்த மத அடையாளமும் இல்லாமல் ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றால் அவர்தான் எங்கள் தளபதி விஜய். ஈசிஆர் சரவணன் என்னை மேடைக்கு அழைத்து எங்கள் கொள்கை தலைவருக்கு மலரஞ்சலி செலுத்திவிட்டு நீங்கள் மேடைக்கு வாருங்கள் என்றார். இந்த நாட்டில் நான் பெரியாருக்கு முதலில் மலரஞ்சலி செலுத்தினேன். பெரியாருடைய கையில் காவி கொடியை கொடுத்து, பெரியாருடைய சிலையில் காவி வண்ணம் பூசி, பெரியாரை இருட்டடிப்பு செய்வதிலே சில பேர் மகிழ்ச்சி கண்டார்கள். பெரியாரை கொச்சைப்படுத்தி ஒரு பயல் பேசுகிறான் தமிழ்நாட்டில். பொதுவாகவே காலம் சென்ற தலைவர்களை, கல்லறைக்குயிலான தலைவர்களை யாராக இருந்தாலும் காயப்படுத்தக்கூடாது. ஆனால் ஒரு தாந்தோன்றி தலமாக தடித்த நாக்கு கொண்ட ஒரு தருதலை பெரியாரை நாளும் கொச்சைப்படுத்துகிறார். பெரியார் மறைந்த அன்றைக்கு பெரியாருடைய எதிர் திசையில் பயணம் செய்த கவியரசர் கண்ணதாசன் சொன்னார், சரித்திரம் மறைந்த செய்தி, தலைவனின் மரண செய்தி, விரித்ததோர் புத்தகத்தின் வீழ்ச்சியை கூறும் செய்தி, நரித்தனம் கலங்கச் செய்த நாயகன் மரண செய்தி, மரித்தது பெரியார் அல்ல மாபெரும் தமிழர் வாழ்க்கை என்றார். அந்த பெரியாரை அழுக்காக்குவதற்காகவே இன்றைக்கு கூலி வாங்கி கொண்டு ஒரு நாய் குறைக்கிறது. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை கொச்சைப்படுத்துவதற்கும் கூலி வாங்கி கொண்டுதான் அந்த நாய் குறைக்கிறது. இன்றைக்கு பெரியாரை கொள்கை தலைவராக முன்னிறுத்தினார். எங்களுக்கு கொள்கை இல்லை என்று சொல்கிறார்கள். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், பெரியாரின் வாரிசு என்று பேசப்படக்கூடிய அறிவாலயத்தில் இருக்கிறவர்கள் பெரியாருக்கு விழா எடுத்தீர்களா? முப்பெரும் விழாவை கொண்டாடினீர்களா? அண்ணாவுக்கு விழா எடுத்தீர்களா? ஏன் தலைவர் கலைஞரோடு 75 ஆண்டு காலம் பயணித்தவர் பேராசிரியர் அன்பழகன். நியாயமாக இந்த கட்சிக்கு அவர்தான் தலைமை தாங்கி இருக்க வேண்டும். கடந்த டிசம்பர் 19 பேராசிரியர் அன்பழகனினுடைய பிறந்த நாள், உதயநிதிக்கு பிறந்த நாள் பொதுக்கூட்டம் என்று ஊரெல்லாம் கொண்டாடுகிறீர்களே, பேராசிரியர் அன்பழகனுடைய டிசம்பர் 19 ஒரு பிறந்த நாள் கூட்டம், ஒரு கூட்டத்தையாவது நடத்தினீர்களா? நாங்கள் பெரியாரை கொண்டாடுகிறோம், நாங்கள் பாபா சாஹிப் அம்பேத்கரை கொண்டாடுகிறோம். மகர் வகுப்பை சார்ந்தவர்,
ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். அவரும் அவருடைய தம்பியும் தந்தை பணியாற்றுகிற இடத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு பேருந்துக்கு காத்து நின்றார்கள். பேருந்து வரவில்லை. ஒரு குதிரை வண்டி வந்தது. அந்த குதிரை வண்டியிலே கட்டணம் செலுத்தி போகலாம் என்று குதிரை வண்டியில் அவர்கள் ஏறி அண்ணனும் தம்பி உட்கார்ந்த பொழுது தாழ்த்தப்பட்ட மகர் வகுப்பை சார்ந்தவர்கள் என்று குதிரை வண்டிக்காரன் அவர்களை உணர்ந்து கொண்டு தெரிந்து கொண்டு வண்டியை குடை சாய்த்தான். வண்டி கவிழ்ந்தது. வண்டியில் பயணம் செய்த பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய தம்பியும் கீழே விழுந்து காயப்பட்டார்கள். ஒரு குதிரை வண்டியில் கூட பயணம் செய்வதற்கு உரிமை மறுக்கப்பட்ட அம்பேத்கர் தான் இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை தந்தார். இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சர். தலித் இயக்கங்களை அம்பேத்கரை கொண்டாடுவதில் தோற்று போய்விட்டன. ஆனால் அம்பேத்கரை கொண்டாடுவதில் எங்கள் தளபதி இன்றைக்கு முன் வரிசையில் நிற்கிறார். காமராஜர் பிறந்த நாளை காங்கிரஸ் கொண்டாடியதா? தேசிய இயக்கங்கள் கொண்டாடியதா? 2 பிரதமர்களை உருவாக்கியவர் எங்கள் தமிழர் காமராஜர். ஜவஹர்லால் நேரு மறைந்தார். உலகத்தில் 2 கேள்வி எழுந்தது. ஆஃப்டர் நேரு ஹூ, ஆஃப்டர் நேரு வாட்? நேருவுக்கு பிறகு என்ன, நேருவுக்கு பிறகு யார்? இன்றைக்கு உலகம் யுத்தத்தின் மேகங்களால் கருப்பாகி கொண்டு வருகிறது. வெனிசுலா அதிபரை இன்றைக்கு போதைப் பொருள் குற்றம் செய்தார் என்று எண்ணெய் வளத்திற்காக இன்றைக்கு அந்த அதிபர் கைது செய்யப்பட்டு நியூயார்க் சிறையில் அவருடைய மனைவியும் அடைக்கப்பட்டிருக்கிறார். 2 வருடங்கள் முடிந்து விட்டது. சோவியத் உக்ரைன் போர். இன்றைக்கு யுத்தம் இல்லாமல் இந்த உலகத்தை வழிநடத்திய தலைவன் நேரு. நேரு மறைந்த பொழுது சாஸ்திரி பிரதமராக்கிய தலைவர் காமராஜர். இன்றைக்கு காமராஜரை கொள்கை தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நாஞ்சில் சம்பத்து ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த 5 தலைவர்களையும் ஊருக்கு இந்த இளைய தம்பிகளினுடைய நெஞ்சத்தில் பதிய வைத்தால் அதுவே என்னுடைய அந்திம காலத்தில் நான் செய்கிற திருப்பணி என்று நான் கருதுகிறேன். ஆகவே கொள்கை இல்லை என்று எங்களை சொல்லாதீர்கள். உங்களுக்குத்தான் கொள்கையும் இல்லை, கோவணமும் இல்லை. நீங்கள் அரசியலில் அம்மனமாகி போன சப்பானிகள். ஆள பிறந்தவன் எங்கள் தலைவன் விஜய். அவர் ஆளுவார். அவருடைய ஆட்சியில் பட்டமரங்கள் கிளிர்க்கும், பாலைவனங்கள் செழிக்கும், கெட்ட குடியெல்லாம் சிறக்கும், நட்ட நடுநீசி எல்லாம் முடியும், நமக்கான பொழுது நம்முடைய வாசலில் மலரும். வாழ்க தளபதி விஜய் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.